ஆஸ்ட்ரோ ஜூவாலஜி, ஆஸ்ட்ரோ என்டமாலஜி, ஆஸ்ட்ரோ பிசியாலஜி, இப்படி நாம் சிலவற்றை சொல்ல முடியும். ஆஸ்ட்ரோ என்றாலே அஸ்ட்ரானமி, வானவியல். ஆஸ்ட்ரோ பயாலஜி, பயாலஜி என்றால் தாவரங்கள், அதற்குரிய பயோகெமிஸ்ட்ரி என்று கூட சொல்வார்கள். இது ஆஸ்ட்ரோ பயாலஜி. இந்த பூமி எப்பொழுது உருவானது என்று ஒரு இந்த ஆஸ்ட்ரோ சயின்ஸ் அல்லது ஆஸ்ட்ரோ ஜூவாலஜி அதை பற்றி நன்கு தெரிந்தவர் சொன்னார், இந்த பூமி தோன்றி 500 கோடி வருடங்கள், நம் பல்லாயிரம் வருடங்கள் என்று சொல்வோம். அவர் கணக்கிட்டு 500 கோடி வருடங்கள் என்று சொல்கிறார். இந்த பேச்சு எதற்காக வந்தது என்றால், ஏலியன்ஸ் என்றாலே வேற்று கிரக வாசிகள், அதாவது வேற்று கிரகத்தில் உயிரினங்கள் அல்லது மனிதர்கள் வாழ்கிறார்களா என்பதுதான் அது. அப்படி என்றால் வாய்ப்பு இருக்கிறது. எப்படி வாய்ப்பு இருக்கிறது என்றால், பூமியைத்தான் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு நாம் அதை விளக்க முடியும் என்று அவர் சொல்கிறார். எப்படி இந்த 500 கோடி வருடங்களுக்கு முன்பு எப்படி மனிதன் வந்தான்? மனிதர்களே ஒரு 10 விதமான மனித குரங்குகள் இருந்திருக்கிறது. அந்த ஒரே ஒரு மனித குரங்கில் இருந்து தான் இன்று நாம் இருக்கக்கூடிய மனிதன் என்று அவர் சொன்னார். சிம்பன்சி என்று சொல்லுவோம், அது ஒரு வகை. அதுபோல் ஹோமோ எரக்டஸ், ஹோமோ சாப்பியன்ஸ், இப்படி ஒரு 10 வகை இருக்கிறது. அப்படி என்றால் மனிதனாக வருவதற்கு முன்பு அங்கே முதல் தொடக்கம் எது பிகினிங் இந்த பூமியிலே என்றால் மைக்ரோ ஆர்கனிசம் என்று நான் சொல்வேன். ஜுவாலஜியில் அப்படித்தான் நான் படித்திருக்கிறேன். மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், மைக்ரோப்ஸ் என்றாலே கண்ணுக்கு தெரியாத ஐட்டங்கள். மைக்ரான் என்று கூட ஃபிசிக்ஸில் சொல்வார்கள். ஒரு அளவை குறிக்கும் பொழுது இந்த அளவு மைக்ரான் என்று சொல்வார்கள். அப்போ மைக்ரோப்ஸ் என்றால் கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரினங்கள், மைக்ரோப்ஸ். அந்த மைக்ரோப்ஸில் இருந்து தான் பரிணாம வளர்ச்சியால் மாறி 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 கடைசியாக மனிதன் வந்தான் என்பதை பற்றித்தான் அவர் விளக்கினார். அது நான் முழுவதும் படிக்கவில்லை. ஏதோ ஒரு காரணத்தினால் அது தடைப்பட்டு விட்டது. இருந்தாலும் அதனுடைய விஷயம் அதுதான். இன்டர்ஸ்டெல்லார் என்ற ஒரு வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தினார். இன்டர்ஸ்டெல்லார் என்றால் நமக்கு 2 நட்சத்திரங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது அல்லவா, அதுதான் இன்டர்ஸ்டெல்லார். அதைப்போல இன்டர்ஸ்டெல்லார் இடத்திலே உயிரினங்கள் இருப்பதாக அவர்கள் விஞ்ஞானபூர்வமாக நாசா, NASA அவர்கள் அந்த நிறுவனம் சொல்கிறது. அமெரிக்க நிறுவனம் அது. இன்டர்ஸ்டெல்லார், அதை குறிப்பாக அவர் சொல்லக்கூடியது ஜூபிட்டர் என்றாலே
ஜூபிட்டர் கிரகத்திற்கு அதை சுற்றி ஒரு 5 சேட்டலைட்ஸ் இருக்கிறது. எப்படி பூமிக்கு மூன் ஒரு சேட்டலைட்டாக இருக்கிறதோ அதுபோல ஜூபிட்டருக்கு 5 மூன்கள் 5 நிலாக்கள் இருக்கிறது. அந்த நிலாவுக்கும் ஜூபிட்டர் என்ற கிரகத்திற்கும், அது வியாழன் என்று சொல்வார்கள் என்று நினைக்கிறேன், இடையிலே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ், இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ், அதில் இந்த மைக்ரோப்ஸ் இருப்பதாக விஞ்ஞானிகள், நாசா விஞ்ஞானிகள் அவர்கள் சொல்கிறார்கள். அதைத்தான் அந்த ப்ரொஃபஸர் அவரும் அதைத்தான் சொன்னார். அப்போ அந்த மைக்ரோப்ஸ் இருப்பதால் அது பரிணாம வளர்ச்சி அடைந்து உயிரினங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் அதனுடைய முடிவு, கன்க்ளூஷன் அதுதான். எனவே எல்லோரும் சொல்வது போல விஞ்ஞானத்தை நாம் அதுதான் ஆதாரமாக எடுத்துக்கொண்டால் இதுதான் உண்மை. இன்னும் அது வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று ஏற்றுக்கொண்டோம். அதில் 10 வகை குரங்கு இருக்குது என்பது நமக்கு தெரியாது. அவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும். மற்ற குரங்கு இனங்கள் எல்லாமே அழிந்து விட்டன. ஏன்னா இந்த எவல்யூஷன் தியரி படி எது சாத்தியமோ, உயிர் வாழ்வதற்கு சாத்தியமோ அவைகள் மட்டுமே உயிரோடு இருந்தது. மற்றவைகள் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால் அழிந்துவிட்டன. எத்தனையோ விலங்குகள் இன்று இல்லாமல் போய்விட்டது. ஏதோ ஒரு காரணம், வானத்திலிருந்து ஏதோ ஒன்று கீழே விழுகிறது, மீட்டியார் என்று சொல்கிறோமே, விழுகிறது, பெரிய பள்ளம். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இறந்து போய்விட்டதாகவும் ஒரு கருத்து இருக்கிறது. எனவே நாம் மற்றவர்கள் எல்லாம் நினைப்பது போல கடவுள்தான் இந்த உலகத்தை படைத்தார், மனிதனை படைத்தார், உயிரினங்களை படைத்தார் என்ற கூற்று மிகவும் தவறு என்று இந்த ஆஸ்ட்ரோ ஜூவாலஜி படித்தால் நமக்கு தெரியும். ஆஸ்ட்ரோபாட்டனி, ஆஸ்ட்ரோனோ ஜூவாலஜி, மைக்ரோப்ஸ், இதை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். மனிதன் எப்படி வந்தான், இந்த உலகம் எப்படி வந்தது, உயிரினங்கள் எப்படி தோன்றியது, மைக்ரோப்ஸ் என்றால் என்ன என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுதான் இந்த பதிவின் நோக்கம். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே. இந்த பதிவு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். இதுவரை என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம், இதற்கு ஆதரவு தருகின்ற அனைத்து அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லி நான் விடைபெறுகிறேன்.